ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே Why Does Nobody Remember Me எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம. எனக்கு ஒண்ணுமே புரியல, என் முன்னாடி இருக்கிறது ஒரு டீமனா இல்ல அது ஒரு ஏஞ்சலா? ஆனா இதை பார்க்கும் போது இது ஒரு டீமன் மாதிரி எனக்கு தெரியல. ஏய், நீ யாரு? என்னது நான் யாரா? அங்க அந்த பொண்ணு சொல்றா, என்னோட பேர் ரென்னு. நம்ம ஷார்ட்டா இந்த பொண்ணு ரென்னு கூப்பிடலாம். ஏய், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. அங்க செயினையும் அவன் உடைக்க ட்ரை பண்றான். இன்னும் அதை உடைக்க ட்ரை பண்ணாலும் அது உடையிற மாதிரியே இல்ல. ஆனா இப்ப என் கிட்ட வேற எந்த விதமான வெப்பனும் இல்லையே. ஆனா இப்பதான் ஞாபகம், அவன் ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிருப்பான்ல, அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணும் போல. ஆக்டிவேட் பண்ணுனா அங்க ஒரு வார்த்தையை சொல்றான். இவன் சொன்ன அடுத்த செகண்டே அந்த சோடம் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அந்த சோடு அப்படியே சீட்டோட சோடா மாறுது. அட, இதுதான் சீட்டோட சோடு. இதுக்கப்புறம் அந்த சோடை வச்சு ஒரு போட அந்த செயினும் சரி அந்த பில்லரும் சரி அப்படியே உடஞ்சு போயிடுது. அந்த பொண்ணு டக்குன்னு பின்னாடி அதுவும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. நீ எங்க இருக்க? நான் இன்னமும் தோத்து போகல. அதுக்கும் மேல நீ என்கிட்ட ஒரு லோ லெவலான டீமன் நம்பி என்ன கொல்லலான்னு பாக்குறியா? உன்னால எதுவும் என்ன பண்ண முடியாது. ஏய், நீயே சொல்லு, வெனசா எங்க இருக்கா? இப்படி சொல்லி ஒரு அட்டாக் ஏன் பண்றான். அங்க அந்த அட்டாக் வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை இவன் காதுல அப்படியே ஒலிக்க ஆரம்பிக்குது. நீதான் இந்த உலகத்தோட சாவோட தலைவிதியை மாத்த வந்தவன். இந்த உலகத்துல தேவையில்லாம இனிமேலும் இறக்க மாட்டாங்க. அங்க திடீர்னு அந்த அட்டாக்கையும் 2 துண்டா போடுறனா. இதனால அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. எப்படி உன்னால இந்த மேஜிக்கை டிசப்பேர் பண்ண முடியுது? அதாவது உன்ன மாதிரி ஒரு லோ லெவல் டீமனால எப்படி இதை பண்ண முடியுது? உனக்கு இன்னுமா புரியல? நான் ஒன்னும் ஒரு டீமன் இல்ல, நான் ஒரு ஹியூமன். நீ நல்லா என்ன உத்துப்பாரு. இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான விங்ஸும் இல்ல, ஏன் டெய்லு கூட இல்ல. அப்புறம் என்ன, நான் ஒரு ஹியூமன் தான். அதுக்கும் மேல நீ கஷ்டத்துல இருந்த, அதாவது மாட்டின இருந்த, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அதையும் தாண்டி நீ ஏன் மேலேயே தாக்க ட்ரை பண்ண. ஓ, அப்பனா எல்லாமே ஒரு தப்பு தான்ப்பா. அதாவது எனக்கு டீமன் மேல ஒரு கோவம் வந்தது, அது தெரியாதனமா ஓ மேல காட்டிட்டேன். இனிமேலும் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்னோட ரேசஸ் பத்தி கேட்காத. சரி, எனக்கு புரியுது. சரி மனிஷா, உனக்கு புரிஞ்சா சரிதான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மனிஷான்லாம் கூப்பிடாத. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, காய். அந்த பேர்ல என்ன கூப்பிடு. ஓ, உன்னோட பேரு காயா? என்னோட பேரு ரென்னு. என்ன ஷார்ட்டா ரென்னு கூப்பிடு. ஓகே ரென், நம்ம இப்ப என்ன இடத்துல இருக்கோம் அதை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கே அதை பத்தி தெரியல. வெனசா கூட நான் சண்டை போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு பிரசனுக்கு அந்த பிரசன் தான் இதுவே. அங்க ஆளுக்கும் இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அங்க வெனசான்னு சொல்றால, அது சொல்ல போனா டீமன்ஸோட ஒரு ஹீரோவான வெனசா தான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 4 ஹீரோஸ பத்தி சொல்லிருப்பாங்களே, அதுல இருக்க டீமன்ஸோட எம்பரஸ் ஹீரோ அவங்க தான். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நீ என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு? ஆமா, அது உண்மைதான், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி ஒரு டீமனோட மொத்த ஆர்மி அது மொத்தத்தையுமே என்னால ஒய்ப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கு. ஓ, அதே மாதிரி நீயும் பவர்ஃபுல் தான் காய். ஏன்னா நான் அட்டாக் பண்ண அட்டாக்கே நீ தட்டுட்ட. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும்போதே திடீர்னு ஒரு போர்ட்டெல்லாம் உருவாது. அதுக்குள்ள இருந்து ஒரு டீமன் பொண்ணும் வெளியே வருது. இந்த புது உலகத்தோட நிலைமை அது போக போக மோசமாயினே போகுது. ஒருத்தங்களையும் நான் கொன்னாவணும் போல. அந்த டீமன் பொண்ணும் கண்ணா பின்னாலே அந்த இடத்தையே ஒரு மாதிரி நாசமாக்க ஆரம்பிக்கிறா. அவங்களுக்கும் புரியுது, ஏ ரின்னே, நம்ம இங்க இருந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனாலே அவங்க சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமன் பொண்ணுக்கும் புரியுது, அட இவங்க தப்பிக்க பாக்குறாங்களா? இதனால இன்னொரு போர்ட்டல் உருவாக்கி அது வழியா ரென்ன பிடிக்கிறா. அங்க 0 கோட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல, திடீர்னு ஏதோ ஒரு எனர்ஜி அவளை ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சக் ஆகுதா. நம்ம ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அட, நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் சும்மா நிக்க கூடாது. என்கிட்ட இந்த ஸ்வாடு தான் இருக்கே. நான் மன்னிச்சிட சைடு, இப்போதைக்கு எனக்கு உன்னோட சோடு தேவைப்படுது. அந்த சோடை வச்சு ஒரு கோடு போடுறான். இதனால இந்த மாஸ்டர் அப்படியே 2 துண்டா போகுது. அட, இந்த ஃபர்பிடனான சோடு இது இங்க என்ன பண்ணுது? இவன் ஸ்லாஷ் பண்ணதுல ஏதோ ஒரு போர்ட்டலும் உருவாகுதா. இதனாலே இவன் வேற ஒரு ஏரியாக்கும் டெலிபோர்ட் ஆகுறான். அங்க வந்தக்கப்புறம் தான் இவனுக்கே நிம்மதி. அட, நல்ல வேலை நாங்க எப்படி அங்க இருந்து தப்பிச்சிட்டோம். ரென்னே ரொம்ப பயந்து போய் அப்படியே கட்டி போச்சுக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு? அதுவா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஓ, இப்பதான் எனக்கே புரியுது. சரி, உன் கூட யாருமே இல்லையா? அதாவது நீ தனியா தான் இருக்கியா என்ன? ஆமா, அப்படின்னு சொல்லலாம். என்ன செலஸ்டியல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஒரு மித்திக்கல் பீஸ்டும் இல்ல, ஒரு ஸ்பிரிட்டும் இல்ல, அதுக்கும் மேல டீமன்ஸ் அதுதான் இருக்கிறதுலே கொடூரமானது எல்லாத்த விடவும் கம்பேர் பண்ணா. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வெறுக்கிறாங்க, ஒரு மாதிரி தள்ளியே வைக்கிறாங்க. அதனாலே நான் கடுப்பாயிட்டு வெனசா கூட சண்டை போட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் எனக்கும். ஏன்னா நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல என்ன பத்தி யாருக்குமே தெரியல. நான் ஒண்டி தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எங்களோட ஹியூமன் ரேஸ் அந்த போர்ல ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ அது தலைகீழ இருக்கு. இந்த டீமன்ஸ் அவங்க மொத்தமா இந்த சிட்டியை ஆக்குபை பண்ணிட்டாங்க.
கேட்டாங்க. இன்னும் சொல்ற காய் அது வந்து உண்மையா? நான் வந்து அந்த மாதிரிலாம் கேள்விப்படலையே. ஏன்னா நான் ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி விஷயம் நடக்கல. ஏன்னா அந்த டைம்ல ஹியூமன்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் போச்சு. ஹியூமன்ஸோட ஹீரோ என்னது? ஹியூமன்ஸோட ஹீரோ சிட் தானே. ஆனா சிட்டை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. சிட்டா யார் அது? சரி விடு, ஏதோ ஒண்ணு. ஆனா உனக்காச்சும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே, அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ. என்னது ஒரே மாதிரியா? ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்கிட்ட யாருமே சொன்னதில்ல. ஆமா அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். அப்பனா பரவாயில்ல, நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே அவ கேக்குறா, ஆமா இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணலான்னு இருக்க? நான் திரும்பவும் சிட்டிக்கு போலான்னு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த விதமான பிளானும் இல்ல. அப்பனா நீ ஏன் என் கூட வரக்கூடாது? ஆனா அதுக்குள்ள அவ பொத்துன்னு விடுறா. ஏய் நீ வந்து என் கூட வரலாம்ல சிட்டிக்கு? ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கும் சிட்டில எந்த விதமான ஏரியாவும் இல்ல. ஆனா நான் வர்றதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா நான் ஹியூமன்ஸ நம்பல. அப்பனா என்ன பத்தி என்ன யோசிக்க? ஆனா நான் ஒண்ணு நம்புவேன். ஏன்னா நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்க. அப்பனா நீ வரலாம்ல என் கூட சிட்டிக்கு? அப்படி உனக்கு யாரையுமே நம்ப முடியலன்னா நீ எப்போ நாங்கிலிருந்து போகலாம். இதுக்கப்புறம் அவனோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கான். நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் கார்ல வரும்போதும் ஒரு மாதிரி என்ன கட்டி போச்சு பேனிக்கா ஃபீல் பண்ண வச்சுட்டா. அதுக்கப்புறம் நாங்க சிட்டிக்கு வந்தோம். சிட்டிலையும் ஒரு மாதிரி பயந்துனே இருந்தா ஹியூமன்ஸை பார்த்து. நான் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அவளோட விங்ஸை அவளால மறைக்க முடியும். ஆனா மறைச்சும் என்ன பிரயோஜனம்? ஒரு மாதிரி அவ பயந்துன்னு இருக்கா. யாரு கூட அவ பேசுறதுக்கும் தயாரா இல்ல. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அவ பயந்து போய் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ண போனா. இதே மாதிரி ரொம்ப எக்ஸஸ்ட் ஆகி இப்போ நான் இங்க பார்த்துன்னு இருக்கேன். ஆனா இவன் இன்ன ரேசஸ் அது கூட எனக்கு உண்மையிலேயே தெரியல. உள்ளேயே ஒரு சாங்கியம் பாடின்னு இருக்கா. அந்த பாட்டும் சரி அந்த ஸ்லாங்கும் சரி இது ஹியூமன் ரேசஸோட மேட்ச் ஆகிற மாதிரியே இல்ல. ஆனா இந்த ஸ்வாட்லயும் ஒரு விஷயம் இருக்கு. இதை ஆக்டிவேட் பண்ணனா ஒரு வார்த்தையை சொல்லணும். அதை இவன் சொல்லான்னு போவான். திடீர்னு அவ அலறியாச்சுன்னு ஓடி வரா. ஆமா என்ன ஆச்சு? அதுவா உள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அதாவது நான் குளிச்சு முடிச்சிட்டேன், இருந்தாலும் அந்த தண்ணி நிக்கிற மாதிரியே இல்ல. அது இருக்கட்டும், நீ வந்து ஃபர்ஸ்ட் உன்னோட டவலை ஒழுங்கா கட்டு. ஏன்னா உன்னை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அன்ஃபேரா இருக்காங்கல்ல. என்ன சொல்ல வர அன்ஃபேரா எனக்கு புரியல. அதாவது ஹியூமன்ஸ் எல்லாமே குளிக்கும் போது அவங்க ஹாட்டான வாட்டரை வச்சு குளிக்கிறாங்க. இதுவே நாங்க வந்து ரிவர்ல தான் குளிப்போம். அந்த ரிவர் வாட்டர் எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா? ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, இந்த தூங்குற சர்ஃபேஸ் இதுவும் ரொம்ப ஃபிளஃபியாவும் சாஃப்டாவும் இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கல வெளியில இருக்க இடம் வந்து இப்படி அழிஞ்சு போய் கிடக்கும்னு. உண்மையிலேயே என்ன டீமன்ஸ் வந்து இடத்தெல்லாம் ஆக்குபை பண்றாங்களா என்ன? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆனா இந்த உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. வெளியில எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் நான் பார்த்ததை விட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அந்த வால்ல எங்களோட ரேசஸும் தோத்து போயிடுச்சு. இப்போ அப்படியே தலைகீழ இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி இருக்கு. அதாவது ஹிஸ்டரியை நம்ம தான் மாத்தணும். ரெக் பண்ண ஓடி தான் எல்லாமே சரியாகும். அந்த சிட்டு பண்ண மாதிரி. அப்படின்னா நம்ம கிட்ட இன்னொரு வழியும் இருக்கும்ல. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த உலகத்துக்கு இப்படியாச்சும் போனாலே போதும். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்ல. அதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அங்க காய் எழுப்ப ஆரம்பிக்கிறா. ஏ காய், இப்போ ஒரு முக்கியமான விஷயம். அட நீ வந்து எதுக்கு என்ன இப்படி பயமுத்துற? அதுவா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக்கை நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. வெளியில டீமன்ஸ் வருது. உண்மையாவா? அதுக்குள்ளேயே வெளியில ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அங்க டீமன்ஸோட படையும் அப்படியே உள்ள வருது. அட நான் வந்து இது எதிர்பார்க்கல, இவங்க வந்து இப்படி வருவாங்கன்னு. இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சு. அதுக்கும் மேல இப்போ வேற வழி இல்ல, நான் தான் காப்பாத்துற மாதிரி இருக்கும். இந்த உலகம் இதுல வந்து டெட்டோட ரோலை பிளே பண்றவனா அது நானா ஒண்டிதான் இருக்க முடியும். இந்த சைடு அவங்களும் அந்த மாஸ்டர்ஸை எப்படியே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தாக்குனாலும் அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க சாக்கியும் ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடி அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ணலான்னு. ஆனா திடீர்னு காய் வந்து காப்பாத்துறான். அட காய், நீ வந்து என்ன பண்ற? அதை விடு, நீ ஃபர்ஸ்ட் அது மேல தண்ணி அடிக்க பாரு. அது மேல தண்ணியை தெளிச்சிட்டா அவ்வளவுதான். அதால பறக்க முடியாது. ஏன்னா ஃபிளை பண்றதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த சைடு அங்க இன்னொரு பர்சனையே தாக்க ஆரம்பிக்குது. காய் வந்து எப்படியே காப்பாத்துறான். ஆனா அதுக்குள்ளே ஹீரோவையும் ரெண்டு மாஸ்டர் அப்படியே சுத்து போகுது. அங்க நல்ல வேலை ரின்னு வந்து எப்படியே காப்பாத்திடுறா. அட நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆமா பின்ன நான் ஸ்ட்ராங் இல்லாம இருப்பானா என்ன? நீ ஏன் சண்டை போடும் போது சண்டை போட மாட்டேனா என்ன? அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். மத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேக்குறாங்க, ஹேய் நீ வந்து அந்த மாஸ்டர்ஸ் அப்படியே பஞ்ச் பண்ணி கொள்றப்பா. அதுக்கும் மேல ஏதோ ஒரு புல்லட் வச்சு தாக்குற. அது என்ன புல்லட்? நான் சொல்ல போனா இந்த உலகத்துல சேர்ந்தவன் இல்ல, நான் வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். அங்கதான் அந்த லைட்னிங் புல்லட்டையும் நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா அதுக்குள்ளேயே அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாக்கி டாக்கில மெசேஜும் வருது. இப்போ டீமன்ஸ் உள்ள வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி போக போக நிறையவே டீமன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால சீக்கிரமா ஹெட் குவார்ட்டர் வாங்க. சாக்கியும் சொல்றா, ஹேய் நீயும் வரியா அந்த ரெபெலியன் ஹெட் குவார்ட்டருக்கு? அட நான் வரலாமா என்ன? இல்ல ஏத்துப்பாங்க. ஜீனுக்கு உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெம்பர் இருந்தா போதும். அதனால அவங்க ஒத்துப்பாங்க. அதுல பிரச்சனையே இருக்காது. இதுக்கப்புறம் அவங்க ஹெட் குவார்ட்டருக்கு தான் டைரக்டா போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே அவன் கேக்குறான், ஆமா ஜேனி வந்து இப்போ என்ன ஹெட்டா என்ன? ஆமா அவளோட ஃபாதர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இவ ஹெட்டா மாறிட்டா. அப்பனா அவருக்கு என்ன ஆச்சு? அதுவா அவரோட ஃபாதருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறமா இவ தான் ஹெட்டா இருக்கா. சீன்ல அவன் ஹெட் குவார்ட்டருக்கு வந்து அவனோட பேரை
பேரை சொல்லி ரிப்போர்ட் பண்றான். அதக்காய் சாக்குரா வென்டோ. அதே மாதிரி இவன் என்னோட கம்பெனியன் ரினே. எனக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அங்க காயும் அவனை பத்தி எல்லாமே சொல்லிட்டானா, இதனால அங்க இருக்கிற யாராலையுமே நம்ப முடியல. நீ இன்னும் வளர்ற, நீ வாழ்ந்த அந்த உலகத்துல ஹியூமன்ஸ் தான் ஜெயிச்சாங்களா? இதெல்லாம் ஒரு ஜோக்கா தெரியுது. இவனை யார் இங்க கொண்டு வந்தா? அதுக்கும் மேல இவன் டைம் தான் வேஸ்ட் பண்ணிருக்கான். அங்க ஜேனோ சொல்றான், அட அப்ப நீ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னியே என்கிட்ட, அது எல்லாமே அந்த உலகத்துல என் கூட என்னென்ன ஆச்சோ அதை வச்சுதான் சொன்னியா? அப்போ என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதை பத்தி சொல்லு. நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கும் மேல நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே தெரியும்ல, நீ கூட சொன்னியே, அதாவது நீ ஆக் மாதிரியும் ஜேர் மாதிரியும் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னல. இது கேட்டாவா அப்படியே ஒரு மாதிரி நித்திரா. போதும் நிறுத்து, இன்னைக்கு இது போதும். அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, அதனாலேயே அவ நித்திரா. இதுக்கப்புறம் அவங்க ரூம்ல இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட்டும் பேசுறா, என் கூட வா, அதை பத்தி நாங்க பேசணும். உனக்கு என்ன அந்த உலகத்தோட எல்லா விஷயமும் தெரியுதா? அதை வச்சுதான் அவகிட்ட சொன்னியா? இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா அங்க கதவு திறக்கிறாங்களா, ஜேனும் இருக்கா. நான் நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான். நீ ஒரு மேன் மாதிரி இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டு இருந்த, இப்பதான் எனக்கு புரியுது அதெல்லாம் சும்மா நடிப்பு தானே. ஆமா, என்னை பத்தின உண்மை வெறும் 2 பேருக்கு தான் தெரியும், அதாவது நான் ஒரு உமன்னு. அப்பனா என்ன, நீ இப்ப என்ன நம்புறியா? ஆமா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நீ அங்க ஒரு 2 பேரை சொன்னல, ஹாக் அண்ட் ஜேர். இந்த 2 பேரோட பேரும் யாரு தெரியுமா? ஃபாதரும் கிராண்ட் ஃபாதரோட நிக் நேம் தான் அது. ஆனா அதுக்குன்னு நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் நம்புவேன் அப்படின்னு ஆயிடாது. உன்னோட நாலேஜும் அந்த ஸ்கில்லும் எங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி உதவும். அது 2த்தையும் வச்சு எங்களால யூனிவர்சல் அதை அடைய முடியும். அது அடைஞ்சிட்டா திரும்பவும் எங்களுக்கும் டீமன்ஸுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றது சரியா இருக்காது. இன்னும் டீமன்ஸ் திரும்பவும் பிரச்சனை பண்ணதா போகுது. அப்படி பண்ணா நாங்க அதுக்காக ஏதாச்சும் ஒரு ரிவார்டை நாங்க ஆஃபர் பண்ணுவோம். அங்க ரின்னு சொல்றேன், அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க என்னதான் பண்ணாலும் டீமன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஹை ரேங்க் டீமன் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதோட மேஜிக் வச்சு அந்த மொத்த சிட்டியும் பிளாஸ்ட் பண்ணி அப்படியே வெடிக்க வைக்க முடியும். அது எங்களுக்கும் தெரியும். இப்ப எங்க கிட்ட வேற வழி இல்ல. இருக்கு, வேற வழி இருக்கு. அதாவது நம்ம ஒரே ஒரு டீமனை தான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீமன் எம்பரஸ் வெனெசா அதை டார்கெட் பண்ணாலே போதும். இது இன்னும் சொல்ற 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீமன் எங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாரையுமே தாக்குச்சு. அந்த தாக்குதல்ல எங்களோட ஆளுங்க யாருமே மிஞ்சல. அப்படிதான் அந்த ஏரியாவே அவங்க ஆக்குபை பண்ணாங்க. அப்போனா வேற வழி இல்ல. அப்போ நாங்க 2 பேர் தான் அதை பண்ற மாதிரி இருக்கும். சிட்டோட பொசிஷன்ல இப்போ நான் தான் இருக்கேன். இதனாலே அவன் சொல்றான், நாங்க 2 பேருமே அந்த டீமனை டைரக்டா தாக்கலாம்னு இருக்கோம். 1-on-1 ஃபைட் வழியா. உன்னால முடியுமா? ஆமா, அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். என்னால அதை கண்டிப்பா பண்ண முடியும். எப்படி உனக்கு தோணுது? அதாவது இது உன்னால பண்ண முடியும்னு? ஏன்னா இது உன்னோட உலகமும் இல்ல. இங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இது என்னோட உலகமே இல்ல. இருந்தாலும் எனக்கு ரீசன் இருக்கு. இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்கள சண்டை போடும் போது அவங்களோட உயிருக்கு நிறையவே ஆபத்து இருக்கு. அப்படின்னு அவங்கள காப்பாத்தாம அப்படியே என்னோட உலகத்துக்கு போனா என்னோட உலகத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால இப்படி பார்க்க முடியும். அங்க இப்பதான் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது. அங்க காயம் சொல்றான், அதாவது இந்த டைம்ல ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணா மத்த ரேசஸ் மேல தான் அதுங்க ஃபோக்கஸ் பண்ணுது. அதனாலேயே அதுங்க பார்டர்லயே நிக்குது. சோ அதனால ராயல் பேலஸ்ல அவளைக்கும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இப்ப ரெபலியன் ஆர்மி அவங்க மத்தவங்க கூட ஃபைட் பண்ணா கரெக்டா இருக்கும் நாங்க ஃபைட் எடுக்கிறதுக்கு. ஆனா இன்னொன்னு, நம்ம ஸ்டார்டிங் இந்த பார்டர் வழியா போனா அதே ஆளுங்க எந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் லைன் இருக்கு. அதை பத்தி சிவிலியன்ஸ் யாருக்குமே தெரியாது. இது வழியா நம்ம போனா ஈஸியாவே ராயல் கேபிட்டலை அடைய முடியும். அட, இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, இது ஆன்செஸ்டர்ஸால கட்டப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல்னு சொல்லலாம். ஆனா இதை பத்தி எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல. எதுக்கு? அப்ப எதுக்கு என்ன இங்க ஒரு ஹெட்டா மாத்தினாரு? அதுக்கான பதில் எனக்கு தெரியும். ஏன்னா பேரண்ட் எப்பயுமே ஆசைப்பட மாட்டாங்க அவங்களோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஒண்ணுன்னு. அதனாலதான் அவங்க உன்கிட்ட சொல்லல. அவர் எதுக்கு என்கிட்ட சொல்லல அது எனக்கும் தெரியும். ஏன்னா எனக்கே ஒரு மேல அதுக்கு கடுப்பா தான் இருந்தது. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எப்படியாச்சு அங்க போய் அந்த டீமன்ஸோட ஹீரோ வெனெசா அப்ப கூட நம்ம சேலஞ்ச் பண்ணணும். எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அப்பதான் நம்மளோட இடத்தை கைப்பற்ற முடியும். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு வர அனிமேஸும் இந்த அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட நோட்டிபிகேஷன் வரும். இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.